அன்பு வந்து கண்மணியை பிரிஞ்சு ரொம்ப தவிச்சு போறாரு. இங்க கண்மணியும் ரொம்ப தவிச்சு போறாங்க. அன்பு பத்தி நெனச்சிட்டுருக்காங்க. இங்க அன்பும் தூக்கம் இல்லாம கண்மணி பத்தியே நெனச்சிட்டுருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க. இங்க சிவகாமி யோசிச்சுட்டுருக்காங்க. என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே புரியலையே! அத்தைய நம்பவே முடியாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கண்மணி அன்பை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. காலையில எழுந்தவுடனே சிவகாமி எங்கேயோ கிளம்பிட்டுருக்காங்க. அத பார்த்து கார்த்தி "என்ன என்ன பிக் மம்மி காலையில எங்கேயோ கிளம்பிட்டீங்கன்னோனே" "கோயிலுக்கு தான்டா." ஏன் பிக் மம்மி இப்போ தானே கொஞ்சம் உடம்பு சரியா இருக்குது, இதுக்குள்ளேயும் எதுக்கு கோயிலுக்கு? உடம்பு ஃபுல்லாக சரியாகட்டும். பரவாயில்லடா, மனசே சரியில்லடா, அதனால தான் கோயிலுக்கு போகிறேன். கண்மணி வா கண்மணி நம்ம எப்போ போகலான்னு. அத்தை அது வா கண்மணி வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கோயிலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கண்மணியும் சிவகாமியும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சிவகாமி ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்தா கண்மணி ஏன் அத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை கண்மணி, உனக்கு ஆசை ஆசையாக நான் ரெடி பண்ணேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல அத்தை விடுங்க, 15 நாள் தானே, 15 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிட போகுது அப்படின்னோடனே அதுதான் பயமாக இருக்குது. 15 நாளுன்றது சும்மா சாதாரண வேலை இல்லை. அந்த 15 நாளுக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் அத்தை செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறாங்க சிவகாமி. அதை பார்த்து கேட்குறாங்க கண்மணி, ஏன் அத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை, சரி நீ போய் பிரகாரத்தை சுற்றிட்டு வா, முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. என்ன அத்தை அப்படின்னோடனே நான் போய் கோயில் குருக்கள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி சாமி வரலைங்களா அப்படின்னோடனே சித்த சாமியா வந்திருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அங்கே குறி சொல்கிற சாமி வந்திருக்காரு, நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்றாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அத்தை நீ நீ பிரகாரத்தை சுற்றிட்டு வா கண்மணி, நான் இங்கே பேசிட்டு வரேன் சாமிக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு கண்மணி பிரகாரத்தை சுற்ற போகிறாங்க. இங்கே அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னம்மா ஏன் மனசு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே எனக்கு புரியாமல் இருக்குது. நான் எல்லாம் சேர்த்து தான் குறித்தேன் ஜாதகத்தை, இந்த மாதிரி 2 பேருக்கும் அன்றைக்கி தான் நல்ல நாள்னு சொல்லிட்டேன், ஆனால் நல்ல நாள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே நீங்கள் குறித்தது நல்ல நாள் தான், கரெக்டாக பார்த்து தான் நீங்கள் குறிச்சிருக்கீங்க, ஆனால் வேணும்னு இதை சதியில் ஈடுபட்டிருக்காங்க, சதி செய்யால் தான் இப்படி நடந்திருக்கு, அதனால் இனிமேட்டு நீ ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிவகாமி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போது அன்றைக்கி நல்ல நாள் தானே? ஆமாம், நேற்று நல்ல நாள் தான், நிறைஞ்ச நாள், அன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா தான் இருந்திருக்கும், அவங்க குழந்தை குட்டியோடு நல்லா வாழ்ந்திருப்பாங்க, அதெல்லாம் கேட்டு தானே குறிச்சிட்டு போனீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், வேறு ஒரு ஜோஷியர் வேறு மாதிரி சொன்னாருங்க அப்படின்னோடனே யாரும் எதுவும் சொல்ல முடியாது, இதை எங்கே வேணாலும் நீங்கள் காட்டுங்க, எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நேற்று நல்ல நாள் தான், அது என்றைக்குமே மாறாது, இது வேணும்னே உங்களை குழப்பத்துக்காக யாரோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க சிவகாமி. அப்போது இது அத்தையோட வேலை தான், வேணும்னு தான் அவங்க இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, இன்னொரு 15 நாள் தானே, 15 நாள் கழிச்சு அவங்களுக்கு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி பார்க்கட்டும், நான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சிவகாமி. உடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி சுற்றி வராங்க பிரகாரத்தை. என்னத்தை பேசிட்டீங்களான்னு. பேசிட்டேன் கண்மணி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமான்றாங்க. என்னத்தை சொல்லுங்கன்னொன்னே, நீயும் அன்பும் பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த 15 நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்களே, 15 நாள் இல்லை 15 வருஷம் ஆனாலும் சரி, பாட்டி உங்கள் 2 பேரும் சேர விட மாட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? ஆமாம்மா, உண்மையிலே சொல்ல போனால் நேற்று ரொம்ப நல்ல நாளா, ஆனால் வேணும்னா அவங்க பிரித்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு கண்மணி இதுக்கப்புறம் அப்படின்னோடனே சரிங்க அத்தை அப்படின்றாங்க. முக்கியமான விஷயம், பாட்டி என்ன சொன்னாலும் நம்பாத, அவங்க என் அத்தை தான், இருந்தாலும் அவங்க சொல்கிறது எதுவுமே சரியில்லை, நீங்கள் 2 பேரும் பிரியும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஃபஸ்ட்லேருந்து அப்படி தானே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அத்தை, அதை தான் நானும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இரு, சொல்ல முடியாது, இந்த விஷயத்துக்கு பின்னாடி அந்த வெண்ணிலா கூட இருக்கலாம், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது அத்தை நேற்றுலேருந்து அப்படின்னோடனே. பரவாயில்லையே கண்மணி, இப்போல்லாம் மனுஷங்களை பற்றி எடை போட ஆரம்பிச்சிட்டியே, பின்ன கற்றுக் கொடுத்த பாடம் அப்படி அத்தை, எனக்கு உயிர் தொழியாக இருந்து ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டால அப்படின்னோடனே. ஆமாம் கண்மணி அப்படின்றாங்க. இங்கே வேலையே ஓடல, நம்ம அன்புக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எதை பார்த்தாலும் ரொம்ப கோவமாக வருது, கண்மணிக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல, எங்கே தான் போனா நான் அவகிட்ட பேசாமல் டென்ஷன் ஆகுது அப்படின்னோடனே எங்கே கரெக்டாக வெண்ணிலா அங்கே வராங்க. வெண்ணிலா பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிறாரு, இவன் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படி சொல்லிட்டு செம்ம கேள்வி கேட்க வராரு. உடனே பாட்டி என்ன அன்பு வெண்ணிலாவை திட்டத்துக்காக வர போட்டிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, என்னொன்று பார்க்கும்போதே தெரியுது, இவன் எதுக்கு பாட்டி இங்கே வரா, நான் தான் வர சொன்னேன், பர்சனல் வேறு அஃபிஷியல் வேறு, 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாரு. பார்த்து அப்படியே